இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அழகான காட்டை காட்டுறாங்க. அப்ப அந்த காட்டுக்குள்ள பார்த்தா மான வேட்டையாடுறதுக்காக ஒரு ஆர்மியை சேர்ந்தவன் கூடவே ஒரு நாயை கூட்டிட்டு வந்து அந்த மான வேற குறி வச்சிட்டு இருப்பான். அப்ப அந்த மான சுட்டதுமே அது வேற சூட வாங்கிட்டு பயந்து ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருக்கும். இதை பார்த்து அந்த ஆர்மிக்காரன் தன்னோட நாயை டே கருப்பா போய் அதை புடுறாஞ்சலுமே அந்த நாய் வேற பட்டு வேகமா ஓடி வந்துட்டு இருக்கும். அப்படி ஓடி வர்ற வழியில எதைய பார்த்து நின்றுச்சு. அது பாக்குறதுக்கு பழங்கால சாடி மாதிரி இருக்கும். இதுவும் அது குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க இந்த பக்கம் நாய் போச்சே காணமேனு இவன் அந்த நாயை தேடி வந்துட்டு இருப்பான். அப்ப அந்த நாயை பார்த்தா அது வேற ரொம்ப பிரமிச்சு போய் நின்றுட்டு இருக்கும். என்னடா அந்த நாய் நிக்குதுன்னு சொல்லி இவன் வேற பக்கத்துல வந்ததும் அந்த ஜாடி அவன் கையில எடுத்துறான். அப்ப அது பாக்குறதுக்கு தங்க நேரத்துல இருக்கும். ஏதோ புதையல் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி இவனு பாத்துட்டு இருக்க அப்ப அந்த நாய் திடீர்னு வெறி பிடிச்சு இவனோட கையை போட்டு கடிச்சிட்டு இருக்கும். இவனு வலி தாங்க முடியாம கதறிட்டு இருப்பான். அப்ப பக்கத்துல இவனோட கன் இருக்குமே அந்த கண்ணை எடுத்து அந்த நாயை வேற சுட்டு கொன்றான். அந்த நாய் செத்ததுக்கு அப்புறம் அப்படியே இந்த சீனை கட் பண்ணி இந்த ஆர்மிக்காரன் அவனோட காரை எடுத்துக்கிட்டு நேர வீட்டுக்கு வந்துறான். வீட்டுக்குள்ள பார்த்தா இவனோட மனைவி இவனோட பையனும் அவங்க வீட்டுக்குள்ள இருப்பாங்க. இவனு உள்ள வந்ததுமே அப்பதான் இவனோட கண்களை பார்த்தா ஒரே பிளாக்கா இருக்கும். அப்ப கொஞ்சம் கூட யோசிக்காம முன்னாடி இந்த மனைவியை பார்த்து அந்த கண்ணை சுடுமே அவ உடம்பு அப்படி செதறி போயிரும். அப்படி இந்த பக்கம் திரும்பி தன்னோட மகனை சுட்டு கொன்றான். ஒரு செகண்டுக்குள்ள தன்னோட குடும்பத்தை அவன் அழிச்சிடறான். இவனுக்கு என்ன ஆச்சு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த ஜாடிக்குள்ள இருந்த ஏதோ ஒண்ணுதான் அந்த தீய சக்தி தான் வெளியே வந்ததும் அந்த நாயோட உடம்புக்குள்ள போயிருக்கும். அந்த நாய்க்கு வெறி பிடிச்சு இவனை கடிச்சிருக்கும். இவன் அந்த நாயை கொண்டதுனால அந்த நாய் உடம்புல இருந்த தீய சக்தி இவன் உடம்புக்கு வந்திருக்கும். இப்ப நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த தீய சக்தி இந்த படத்தோட எண்ட்ல தான் காட்டுவாங்க. அது வரைக்கும் இந்த படத்தை தொடர்ந்து பாருங்க. அப்ப இவன் அந்த கண்ணை வச்சுட்டு வீட்டுக்கு வெளியே வந்துறான். அப்ப எதுக்கு ஒரு வீடு இருக்குமே அந்த வீட்டை பார்த்து வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா கிச்சன்ல அம்மா மக 3 பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் அந்த கிச்சனுக்குள்ள வந்துறான். அப்ப அந்த அம்மாக்காரி இவனோட கண்ணை பார்த்து உன் கண்ணுக்கு என்னாச்சுன்னு கேட்க அவன் கேட்ட அடுத்த செகண்ட் அங்க இருந்து ஒரு பெரிய கத்தி எடுத்து அந்த மகளோட கழுத்துல சதக்கு சதக்கு சதக்குன்னு விடாம வெட்டிட்டே இருப்பான். ரத்தம் தெறிக்க தெறிக்க இவனு வெட்டிட்டு இருக்க இவனோட அம்மாவும் அந்த குட்டி பொண்ணு கதறிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த அம்மாவோட கழுத்தை பிடிச்சி பக்கத்துல சுடுதண்ணி வந்துட்டு இருக்கும். அதுல வேற முக்கி எடுத்துறான். அப்ப அந்த அம்மாவோட முகத்தை பார்த்தா முகமே வெந்து போயிருக்கும். இதை பார்த்து அந்த குட்டி பொண்ணு வேற பயத்துல பயங்கரமா கதறிட்டு இருக்கும். அப்ப அந்த குட்டி பொண்ணை பார்த்து இவன் வந்துட்டு இருக்க அதே நேரம் பார்த்து இந்த குட்டி பொண்ணோட அப்பங்கர உள்ள வந்துடுறான். அப்பங்கர உள்ள வந்ததுமே அந்த ஆர்மியை பார்த்து சுட்டதும் அவனு சுருண்டு விழுந்துறான். அப்ப ஓடி போய் பொண்டாட்டியை பார்த்தா அவன் முகமுள்ள வெந்து போயிருக்கும். இதை பார்த்து இவன் ரொம்ப சாக்காயிரான். அப்ப கோவத்துல அந்த ஆர்மிக்காரனை பார்த்து திட்டிட்டு இருப்பானா அவன் வேற செத்து போயிறான். அவன் செத்ததுக்கு அப்புறம் இந்த முட்டையோட உடம்புக்குள்ள அந்த தீய சக்தி வந்ததுமே இவனு பேயா மாறிடான். இவனோட கண்களும் கருப்பா மாறிடும். அப்ப கையில வச்சிருக்க அந்த கண்ணை எடுத்து தன்னோட மனைவியோட தலையை பார்த்து சுடுமே அவ தலை அப்படி செதறி போயிரும். அப்படி இந்த பக்கம் திரும்பி பார்த்தா மகக்காரி இதை பார்த்து அரண்டு போயிருப்பா. அப்ப அந்த மகளை பார்த்து சுட அதோட இந்த படத்தோட டைட்டில போட்டு அதே ஊருக்குள்ள ஒரு பாரை காட்டுறாங்க. அந்த பார்க்குள்ளதான் இந்த படத்தோட ஹீரோ இருப்பான். இவனை கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிறைய ஹாலிவுட் படத்துல இவன் வில்லனா நடிச்சிருப்பான். இவனோட நடிப்பு ஒவ்வொரு படத்துலயுமே வெறித்தனமா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இவனை பிடிக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்ப இவன் பார்ல குடிச்சிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு லேடி வேற நின்னுட்டு இருப்பான். அப்ப அந்த லேடியை ஒருத்தன் குடஞ்சிக்கிட்டே இருப்பான். அவ கையை தொடுறது காலை தொடுறது பின்னாடி தொடுறது முன்னாடி தொடுறதுன்னு அவளை போட்டு நோண்டிட்டு இருப்பான். கடுப்பான அந்த லேடி அவனை தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோ பக்கம் வந்துடுறான். நம்ம ஹீரோ தள்ளி இருக்க தொப்பியை பார்த்து எனக்கு அந்த தொப்பி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இவங்கிட்ட வளைஞ்சு பேசிட்டு இருப்பான். ஆனா நம்மளால இதெல்லாம் கண்டுக்காம அவனோட வேலையை பார்த்துட்டு இருப்பான். அப்ப மறுபடியும் அந்த பையன் வந்து இந்த லேடியை மறுபடியும் நோண்ட ஆரம்பிச்சிடான். கடுப்பான நம்ம ஹீரோ அவன 2 தட்டு தட்டிட்டு இருப்பான். விருப்பம் இருந்தா கூட்டுப்பா, விருப்பம் இல்லையா ஓ வேலையை பார்த்துட்டு போடான்னு அவன 2 பூசையை போட்டுட்டு இந்த லேடியை கூட்டிட்டு போயிடான். கட் பண்ண மறுநாள் காலையில இந்த படத்தோட ஹீரோனை காட்டுறாங்க. இவ ஒரு போலீஸ் ஆபீசர். 3 மாசத்துக்கு முன்னாடி இவளுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதனால இந்த மெடிக்கல் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப மறுபடியும் டியூட்டிக்கு வந்திருப்பா. அப்ப உள்ள போய் பார்த்தா ஜீப் வேற உள்ள உட்கார்ந்திருப்பான். அவன் இவளை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு வாமா ஏகப்பட்ட கேஸ் பெண்டிங் கிடக்கு, நீ இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நம்ம ஹீரோவை பொழந்து தள்ளுறான். அப்ப அது என்ன ஏதுன்னு கேட்டா ஊருக்குள்ள ஏகப்பட்ட இடத்துல கொலை நடக்குது. எவன் கொல்றா என்ன ஏலவனே தெரியல. இப்ப கடைசியா பார்த்தா ஒரு 2-3 கொலை நடந்திருக்கு. என்ன ஏதுன்னு விசாரிப்பானு இவங்க பேசிட்டு இருக்கும்போதுதான் நம்ம ஹீரோ உள்ள வந்துடுறான். அப்ப அவன் என்ன சொல்ல வருவானா இது எல்லாமே கொலை கிடையாது, இது அத்தனை அந்த சாத்தா பண்ற வேலை, இது தீய சக்தியோட வேலைன்னு சொன்னா இவங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த போலீஸ்காரங்க எவனோ ஒருத்தன் சீரியல் கிளர் தான் இந்த வேலையை பண்றான்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு இத பத்தி நல்லா தெரியுமில்ல, இவன் அதை பத்தி தான் சொல்ல வருவான். நீங்க நினைக்கிற மாதிரி இது மனுஷனோட வேலை இல்ல, ஒரு தீய சக்தி. அவங்க உடம்புக்குள்ள போனா அவங்க வெறித்தனமா மாறி தன்னோட குடும்பம் தெரியாம ஒண்ணு குவிப்பாங்க. கண்ணுல படுற அத்தனை பேரை கொண்டு குதிப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட கண்களை பார்க்கும்போது பிளாக்கா இருக்கும். இத பத்தி சொன்னா இவங்க நம்புற மாதிரி இல்ல. அப்ப நம்ம ஹீரோ பார்த்து வெளியே போனா அவனு வெளியே போக மாட்டான். இவங்க கிட்ட வம்பு பண்ணிட்டு இருப்பான். கடுப்பான ஜீப்பு அவனை பிடிச்ச உள்ள தூக்கி போடும் சொல்லுமே இவனை வேற தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த ஜீப்பும் உள்ள நடந்து அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா செத்து போனவங்க இடத்துல எல்லாம் 1 2 3 மார்க் பண்ணிருப்பாங்களே அதை எல்லாத்தையும் இவங்க பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஜீப்புங்கிறவன் தான் இந்த இடத்துல என்ன நடந்து சொல்லுவான். கடைசி அந்த மொட்டை உடம்புக்குள்ளதான் அந்த தீய சக்தி வந்திருக்கும். அவன் நேரா இன்னொரு வீட்டுக்குள்ள வந்திருப்பான். அந்த வீட்டுக்குள்ள வந்ததுமே அங்க இருக்க பசங்களை சுட்டு கொண்டிருக்கான். ஆனா இந்த சம்பவத்துல ஒரே ஒரு லேடி மட்டும் தப்பிச்சிட்டாங்க. இப்ப அவங்க ஆஸ்பத்திரியில இருக்கான்னு சொல்லுமே அந்த லேடியை தேடிக்கிட்டு நம்ம ஹீரோன்னு வந்துடுறா. அப்ப அந்த லேடியை பார்த்தா ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருப்பா. மனசு நொறுங்கி போயிருக்கும். அப்ப அந்த லேடியை பார்த்து மார்க்கல் உங்ககிட்ட நான் பேசலாமா, உங்களுக்கு என்ன நடந்து நான் தெரிஞ்சுக்கலாமா கேட்க அப்பதான் அந்த லேடி சொல்லுவா நானும் என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பிள்ளைகளும் நாங்க வீட்டுல இருந்தோம். அப்ப அந்த மொட்டை உள்ள வந்தான். பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமா இருந்தான். முதல்ல என் மூத்த பொண்ணை சுட்டான். 2வது என் பையனை சுடும் போது என்னோட கணவர் தான் அந்த மொட்டையை சுட்டாரு. அவன் செத்ததுக்கு அப்புறம் என் கணவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பக்கத்துல நின்று என்னோட பையனை சுட்டு கொண்டாரு. இது இல்ல என் கண்ணு முன்னாடி நடந்துச்சு. என்னால இதை பார்த்து தாங்க முடியல.
அப்ப மறுபடியும் என்ன கொல்றதுக்காக அங்க இருந்த கத்தி எடுத்து என்ன குத்த வந்தாரு. நான் கையில குத்து வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்படியும் நான் தப்பிச்சு வெளியே வந்துட்டேன். என்னோட கணவரை கண்களை பார்க்கும்போது அது கருப்பு நிறத்துல இருந்துச்சு. அது கருப்பா இருந்துச்சுன்னு இவ வேற புலம்புமே. இதை கேட்ட நம்ம ஹீரோனுக்கு சந்தேகம் வந்துருது. ஏன்னா இதே வார்த்தை தான் நம்ம ஹீரோவும் சொல்லியிருப்பான். அவங்களோட கண்கள்லாம் கருப்பா இருக்கும் சொல்லவும் அப்ப நம்ம ஹீரோக்கு ஏதோ தெரியும் நினைச்சு அவங்ககிட்ட கேட்டா எல்லா விஷயம் தெரியும்னு அவனை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு வந்துடுறான். கடைசியா நம்ம ஹீரோ பிடிச்ச ஜெயில போட்டிருப்பாங்களே. அப்ப அந்த ஜெயிலோட ரூம் லாக்க ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோட செவத்துல சாஞ்சிருப்பான். அப்ப நம்ம ஹீரோ பார்த்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்லுமே. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்லுவான், எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது, முதல்ல எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுன்னு சொல்லுமே. இவனை கூட்டிக்கிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்துறாங்க. அப்ப அந்த ஹோட்டல்ல பார்த்தா தட்டு நிறைய சிக்கன் பீஸா இருக்கும், அப்படி லெக் பீஸா இருக்கும். இவன் ஒவ்வொன்னும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பான். இவன் சாப்பிடுறத அந்த ஜீப்பை குறுகுன்னு பாத்துட்டு இருப்பான். என்னடா அந்த பையன் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது இல்லையா, இல்ல இதுக்கு முன்னாடி கறியை பார்த்தது இல்லையா, இந்த விட்டுறான மனுஷன் இவனை ஆச்சரியமா பாத்துட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ பார்த்த ஹீரோயின் தான் என்ன ஏதுன்னு கேட்டா அப்பதான் நிறைய விஷயம் சொல்லுவான். இந்த தீய சக்தி இருக்கு பல நூறு வருஷமா இது மனுஷனை ஆண்டிட்டு தான் இருக்கு. காலங்காலமா அது மனுஷனோட மூளைக்குள்ள வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணி இந்த உலகத்தையே நாசம் பண்ணிட்டு இருக்கு. எக்ஸாம்பிள் எப்படின்னா, நீங்க பாக்குறதுக்கு சாதுவா இருக்கலாம், உங்களோட நண்பர்களோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அவங்க திடீர்னு ஒரு செகண்ட் ஆக்ரோஷமா நடந்துக்குவாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த தீய சக்தி தான். ஏதோ கம்பி கட்டுற கதையா சொல்லிட்டு இருப்பான். இதை நாம கேட்டுக்கிறோம். அந்த தீய சக்தி இந்த பூமிக்குள்ள இருந்தா இந்த மொத்த உலகத்தை அழிச்சிரும். இப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பயந்துறாங்க. அப்ப இதுக்கு முடிவே இல்லைன்னு கேட்டா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இருக்கு. முந்தைய காலத்துல எங்க முன்னோர்கள் ஒரு வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த தீய சக்தி ஒருத்தனோட உடம்புல இருக்கும்போது இன்னொருத்தவங்க அவங்களோட உயிரை தியாகம் பண்ணணும். எந்த மாதிரினா அவங்கள மரத்துல கட்டி போட்டு ஏதோ மருந்து மாதிரி கொடுப்பான். அதை அவன் குடிச்சதுக்கு அப்புறம் முன்னாடி இருக்கிற அந்த தீய சக்தி உடம்ப இவன் சுட்டுறான். அதுக்கப்புறம் இவன் உடம்புக்கு வந்திருக்கும். இவனோட உடம்ப அழிச்சதுக்கு அப்புறம் அந்த தீய சக்தி வெளியே வரும். அது பாக்குறதுக்கு கோல்டன் கலர்ல சின்னதா உருண்ட மாதிரி இருக்கு. அதை ஒரு சின்ன பையன் ஒரு பாட்டில வர பிடிச்சிடறான். இப்படித்தான் அந்த தீய சக்தி அடக்க முடியும்னு இவனு சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்ட அந்த ஜீப்பு சரி ஏதோ சொல்றான், நாம அதை முயற்சி தான் பண்ணி பாப்போன்னு இவன் அதுக்கு ஓகே சொல்றான். அதுக்கப்புறம் இவனோட திங்ஸ் எல்லாம் அங்க ஜெயில புடிச்சு போட்டிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் அவங்கள்ட்ட அதை வாங்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த கார்ல வந்துட்டு இருப்பாங்க. அப்ப அதே நேரம் நைட் ஆயிடுது. அப்ப நம்ம ஹீரோனை கொட்டிக்கிட்டு அந்த காட்டு பக்கமா கூட்டு வந்துடான். ஏன்னா அந்த தீய சக்தி அதிகபட்சம் அந்த காட்டுக்குள்ளதான் இருக்குமா. ஏதாவது தனிமையான வீட்டை பார்த்தா அது முதல்ல அவங்களை தான் அட்டாக் பண்ணும். ஒருவேளை இங்க இருக்கல நினைச்சு இவங்க ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த வண்டிக்குள்ள இருந்து ஒரு ஆயுதத்தை எடுப்பான். அது பாக்குறதுக்கு ஏதோ கவட்ட மாதிரி இருக்கும். இதை பார்த்தா நம்ம ஹீரோன் இது என்ன இலவியான்னு கேட்டா இது அதை பேய்களை பிடிக்கக்கூடிய ஒரு ஆயுதமா. இதுக்குள்ள ஏதோ வள வரும் போல இவன் அதை கொண்டு வந்துட்டு இருப்பான். அப்ப அந்த வீட்டுக்கிட்ட வந்ததுமே இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது சடனா அந்த பக்கத்துல யாரோ வர்ற மாதிரி சத்தம் கேட்கும். இதை கேட்டது நம்ம ஹீரோ ஒரு பக்கம் ஓடி போயிடும். நம்ம ஹீரோ அந்த மரத்துக்கிட்ட நின்றுக்கிறா. அப்ப யாரும் பார்த்தா ஒருத்தர் தள்ளாடி வந்துட்டு இருப்பான். அப்படி இப்படின்னு இவனோட நடைய டிஃபரெண்டா இருக்கும். இதை வேற நம்ம ஹீரோன் பாத்துட்டு இருப்பான். அப்ப இவன் அந்த வீட்டோட வாசல் கிட்ட வந்ததுமே அந்த கதவை திறந்து பார்த்தா உள்ள நம்ம ஹீரோ இருப்பான். இவங்க கிட்ட தான் ஒரு வித்தியாசமான ஒரு ஆயுதம் இருக்குமே. அதை சூட் பண்ணமே அதுக்குள்ள ஒரு பெரிய வலை வந்து இவனை பிடிச்சிரும். இவன் இந்த படியில மடமடன்னு உருண்டு போய் கீழே விழுந்துறான். ஓடி வந்து பார்த்தா இவங்க நினைச்ச மாதிரி அது பேய் கிடையாது, சாதாரண மனுஷன் தான். யோ நீங்கள யாரியா, எதுக்கே என்ன எதுக்கே பிடிச்சிய, நான் என்னைய தப்பு பண்ணேன்னு இவன் கதறிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து அவனோட கண்களை பார்த்தா நார்மலா இருக்கும். அப்ப நம்ம நினைச்சது தப்புன்னு இவனை வேற விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே அந்த வண்டியில ஏறி வந்துட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தேகம் வந்துருது. நீ சொல்றதுல உண்மைதானா, அவங்களோட கண்கள் கருப்பா இருக்குமா, என்னால இது இன்னும் நம்ப முடியலன்னு இவங்க கிட்ட பேசிட்டு வருவா. ஏன்னா நம்ம ஹீரோ பேய் நினைச்சு ஒரு தப்பான ஆளை பிடிச்சிருப்பான்ல, இதனால இவளுக்கு சந்தேகம் வந்துரும். அப்படி வர்ற வழியிலேயே திடீர்னு கார்ல இருந்து ஒரே புகை, வண்டி நின்று போயிருது. அப்ப இறங்கி என்னன்னு பார்த்தா இன்ஜின் சூடாயிருச்சு போல. அப்ப நம்ம ஹீரோனை பார்த்து நான் வர்ற வரைக்கும் அந்த வண்டிக்குள்ள இரு, எக்காரனை கொண்டு வெளியே வராதுன்னு இவள் அந்த காருக்குள்ள இருக்க சொல்லிட்டு இவன் அந்த காட்டு பக்கம் பார்த்து போயிட்டு இருப்பான். கூடவே அந்த கவட்டையும் கொண்டு போயிட்டு இருப்பான். ஏன்னா அந்த பக்கம் யாரும் நிக்கிற மாதிரி தெரியும். இவன் அதை என்ன எது பாக்குறதுக்காக தான் இவன் அந்த பக்கம் போயிருப்பான். அப்ப போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோன் அந்த காருக்குள்ள ஏறி உட்கார்ந்துறான். அப்ப சுத்தி முத்தி பார்த்தா யாரோ வர்ற மாதிரியே இவளுக்கு ஃபீலா இருக்கும். உடனே பயத்துல இவ வர இங்கிட்ட அங்கிட்டு பாத்துட்டு இருப்பான். அப்ப திடீர்னு ஒருத்தன் யாருன்னே தெரியல இவளை பின்பக்கமா பிடிச்சு இழுத்துட்டு இருப்பான். அவனோட கண்களை பார்த்தா கருப்பா இருக்கும். ஏன்னா இவன் உடம்புக்குள்ள அந்த தீய சக்தி இருக்கு. அப்ப நம்ம ஹீரோன் இந்த பக்கமா திரும்பி அவனை சுட போனா அவன் மேல பாஞ்சிடும். அப்ப அந்த காருக்கு மேல போகுமே இவளு அப்படியே பாத்துக்கிட்டு அந்த கதவை திறந்து வெளியே வந்து பார்த்தா ஆளை காணும். என்னடா பார்த்தா அவன் கீழே இருப்பான். இவளோட காலை பிடிச்சு அப்படியே இழுக்க தரத்தரன்னு இழுத்துட்டு இருப்பான். அப்ப அவன் முகத்துக்கு முன்னாடி வந்து இவளே பார்த்து முறைச்சிட்டு இருப்பான். ஆனா இவளை கொல்லாம அவளோட முகத்தை பார்த்து ரசிச்சு அவ கைக்கு வேற முத்தம் கொடுப்பான். இவளுக்கு என்னடான்னு ஆச்சரியமா இருக்கும். அப்ப அவனோட கண்களை பார்த்தா சிவப்பு நிறத்துல இருக்கும். அப்ப இவளுக்கு ஒரு காட்சி தெரியும். அந்த காட்சியில இவ கையில ஒரு கண்ணோட அந்த இடத்துல பறந்துட்டு இருப்பா. அந்த காட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் இவ கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிச்சிடா. அப்படி அந்த காட்சியில என்ன பார்த்தான் தெரியல, இவ வேற ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருப்பா. அப்ப அந்த தீய சக்தி இவ உடம்புக்குள்ள போறதுக்கு ஆசைப்பட்டு அதை தன்னை தற்கொலை பண்ண முயற்சி பண்ணும். இவன் வாய்க்குள்ள அந்த கண்ணை வச்சு சுடப்போக அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வந்துடுறான். அப்ப நம்ம ஹீரோ பார்த்ததுமே அவனோட கையிலே சுட்டுரும். அப்ப உடனே பாஞ்சு வந்து நம்ம ஹீரோ கீழே தள்ளி விட்டு அவனை போட்டு புரட்டிட்டு இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ நினைச்சா அந்த கண்ணை வச்சு அந்த பேயோட காதல சுட்டதுமே அது வேற சூட வாங்கிட்டு பயத்துல குடுன்னு அந்த காட்டு பக்கம் ஓடி போயிரும். இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு நம்ம ஹீரோனை கட்டிக்கிட்டு பக்கத்துல ஒரு லாட்ச் இருக்கும், அந்த லாட்சுக்கு வந்துறாங்க. அப்ப அந்த லாட்சுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இவன் கையில வேற அடிபட்டு இருக்கும்ல, அந்த புல்லட் எடுக்க இவன் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோன் வேற புலம்பிட்டு இருப்பா. அந்த பேய் என்கிட்ட எதையோ சொல்ல வந்துச்சு, அவனோட கண்களை ஏதோ தெரிஞ்சுன்னு இவன் ஒரு காட்சியை பார்த்தால அந்த காட்சியை பத்தி சொல்லிட்டு இருப்பா. இவனு ஒரே வார்த்தையில அதெல்லாம் நம்பாத, அது வெறும் கற்பனை தானு இவள வேற சமாளப்படுத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பக்கத்துல வந்து அவன் கையில இருக்க அந்த புல்லட் எடுக்க இவ உதவி பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில பார்த்தா நம்ம ஹீரோ ஹீரோனும் ஒரு சர்ச்சில் இருப்பாங்க. கூடவே நிறைய போலீஸ் இருக்கும். இவங்க என்ன
என்ன பண்ண போறாங்கன்னா இந்த ஊர் மக்களை வர வச்சு அவங்க கிட்ட நடக்கிற உண்மையை சொல்லலான்னு போலீஸ் தலைமையில ஒரு ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. அங்கே மக்கள் வந்துடுறாங்க. அப்ப அந்த ஜீப்புங்கிறவன் தான் இந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னு சொல்லுவான். இப்ப ஊருக்குள்ள நிறைய கொலைகள் நடக்குது. அது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண கொலை கிடையாது. இது அத்தனையுமே தீய சக்தி தான் காரணம் அப்படின்னு சொன்னா அந்த ஊர் மக்கள் நம்ப மாட்டாங்க. கோவத்துல கத்த ஆரம்பிச்சாங்க. என்னைய சொல்ற, நீ சொல்றதுல நம்புற மாதிரி இல்ல, என்ன கதை விட்டுட்டு இருக்கான்னு அந்த ஊர் மக்கள் பயங்கரமா கிளிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த மேடையில வந்து அவர் சொல்ற அத்தனை உண்மைதான், நீங்க நம்மாலும் நம்பட்டாலும் இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப அந்த சர்ச்சோட பாதர் இருப்பான்ல, அவன் திடீர்னு நினைச்சான்ல அந்த ரூம் போட்டு வெளியே போயிடுறான். அவன் வெளியே போன அடுத்த நிமிஷமே ஒரு கோட் சூட் போட்டவன் உள்ள வருவான். உள்ள வந்ததுமே அந்த கதை வேற லாக் பண்ணிடுறான். யாருன்னா பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணானே அந்த பேய் தான். அப்ப அவன் கையில பார்த்தா ஏகப்பட்ட வெப்பன்ஸ் வச்சிருப்பான். கடப்பார கோடாரியும் நிறைய வச்சிருப்பான். இவன் உள்ள வரத நம்ம ஹீரோ பாத்துறான். மக்களை எச்சரிக்கிறதுக்குள்ள அங்கிருந்த மக்களை வெட்ட ஆரம்பிச்சிடறான். கையில இருக்கிற பொருளை வச்சு அங்க இருக்கவங்களோட தலை கை கால்னு துண்டு துண்டா வெட்டிட்டு இருப்பான். இந்த இடத்துல ஒரே ரத்த கல்லீரா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இதான் ஹைலைட், படு கொடூரமா இருக்கும். அப்ப அங்க இருக்க மக்களை கொடூரமா கொண்டுட்டு இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் அதை பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் மக்கள் பயந்து ஓடிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கதவை திறக்க பார்த்தா அது வேற திறக்காது. ஏன்னா வெளிப்பக்கமா யாரும் லாக் பண்ணிருக்கு. மேபி அந்த ஃபாதரா கூட இருக்கலாம். இந்த ஃபாதருக்கும் அந்த தீய சக்திக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ அதை பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்க அதே நேரம் பார்த்தா அந்த போலீஸ்காரன் இந்த பேய சுட்டதும் அப்ப உடம்பு இருக்க அந்த தீய சக்தி இவ உடம்புக்கு வந்துடும். அப்ப பின்னாடி ஒரு போலீஸ் நின்றுட்டு இருப்பான். அவனை பார்க்காம சுட்டு கொன்றான். அப்ப முன்னாடி இன்னொரு போலீஸ் இருக்க அவனை சுட்டு கொன்றான். இதை பார்த்து நம்ம ஹீரோ இவனையா பிடிக்கலாம் இவன் அந்த கவட்டை எடுத்துட்டு வர அப்ப அதே நேரம் பார்த்து இன்னொரு போலீஸ் இவனை சுட்டுறான். இவன் உடம்புல அந்த தீய சக்தி அந்த போலீஸ் உடம்பு வந்துடும். இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ ரொம்ப காண்டாயிரான். அப்ப அந்த மொட்டை போலீஸ் என்ன அந்த கண்ணை கீழே போட்டுட்டு கீழே ஒரு பெரிய ரம்பம் இருக்கும். அந்த ரம்பத்தை எடுத்துட்டு போய் அந்த வாசல்ல ஓடுறதுக்காக நின்றுட்டு இருப்பாங்களே அவங்களோட கை கால் உடம்பெல்லாம் துண்டு துண்டா வெட்டிட்டு இருப்பான். படு கொடூரமா இருக்கும். இந்த கொடூர காட்சிலாம் என்னால முழுசா காட்ட முடியாது. ஏதாவது பிளரோ பிளாக் அண்ட் ஒயிட்டா போட வேண்டி வரும். அப்ப இவனையாவது நம்ம ஹீரோ பிடிக்கலாம் இவன் அந்த கவட்டை எட்டு வர அதே நேரம் பார்த்து அந்த பின்னாடி இந்த கிளவி ஒரு கண்ணை எடுத்து இந்த மொட்டையை சுட்டுறான். அப்ப அவன் உடம்புல இருந்து இவ உடம்புக்கு வந்துடும். சரி இவளையா பிடிக்கலாம் போக அந்த கிளவி பக்கத்துல ஒரு சன்னல் இருக்கும். அந்த சன்னலியா குதிச்சு அந்த கிளவி வேற ஓடி போயிடும். இதை பார்த்து நம்ம ஹீரோ இன்னும் காண்டாயி அவன் வேற வெளியே ஓடி வந்துடும். அப்ப வெளியே வந்து பார்த்தா அந்த கிளவி என்னடனா ரோட்ல போற ஒருத்தனை விடாம எல்லாரோட தலையை பார்த்து டப்பு டப்புன்னு சுட்டுட்டு இருக்கும். தலை தெறிக்க தெறிக்க அத்தனை பேரையும் சுட்டு கொண்டுட்டு இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ வெளியே வந்ததுமே இந்த கிளவியாத பிடிச்சலான்னு அந்த கவட்டையை தூக்க அதே நேரம் பார்த்து ஒரு வண்டிக்கார வந்ததுமே இந்த கிளவி அடிச்சு தூக்கிறான். அந்த கிளவி செத்ததுமே அந்த தீய சக்தி இந்த வண்டிக்காரன் உடம்புக்குள்ள வந்துடும். இவன் என்ன செய்யறான், மிச்ச மீதி ரோட்ல நிப்பாங்கல அவங்கள போட்டு நச்சு எடுத்துட்டு இருப்பான். இப்படியே கொண்டுட்டு இருக்கும் போதான் கொஞ்சம் தூரத்துல பார்த்தா ஒரு போலீஸ்காரன் உட்கார்ந்து இருப்பான். அவன் இதை பார்த்ததுமே அந்த வண்டிக்காரனை சுட்டு கொண்டான். அவன் செத்ததுமே இவன் உடம்புக்குள்ள வந்துடும். அப்ப நம்ம ஹீரோ இவனையும் பிடிக்கலாம் போக இவனும் ஓடி போயிடுறான். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு செம்ம காண்டாயிரும். என்னடா யாரையாவது பிடிக்கலாம் பார்த்தா ஒருத்தனை பிடிக்க முடியலன்னு இவனு கோவத்துல சர்ச்சுக்குள்ள வந்துறான். இப்ப சர்ச்சுக்குள்ள பார்த்தா அங்க ஏகப்பட்ட பேர் இறந்திருப்பாங்கல்ல, கை கால்லாம் துண்டு துண்டா போய் உடம்பே செதறி போயிருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்து அந்த ஜீப் வேற பயந்து போய் அவன் ஒரு கார் எடுத்துட்டு வீட்டுக்கு ஓடி போயிடறான். இதே நேரம் அந்த பக்கம் காட்ட பார்த்தா காட்டுக்குள்ள ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா அக்கா தங்கச்சி 2 பேர் இருப்பாங்க. அதுவும் கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்படி விளையாண்டுட்டு இருக்கும் போதான் வீட்டுக்கு வெளியே சத்தம் கேக்குதுன்னு இந்த குட்டி பொண்ணு சொல்லாம இந்த அக்கா கறி லைட் அடிச்சு பார்த்தா ஜன்னல் கிட்ட அந்த பேய் நின்றுட்டு இருக்கும். இவங்க இதை பார்த்து பயந்துடுறாங்க. அப்ப அந்த கதவை திறந்து வந்ததுமே அந்த குட்டி பொண்ணு பக்கத்துல வந்து அந்த குட்டி பொண்ணு கழுத்தை பிடிச்சு தூக்கிடும். அப்ப அக்கா கறி ஒரு கண்ணை எடுத்துக்கிட்டு அந்த பேயை மிரட்டிட்டு இருக்க அப்படி அந்த சீனை கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த பாதரை தேடிக்கிட்டு இவன் ஒரு சர்ச்சுக்கு வந்துறான். அப்ப உள்ள வந்து பார்த்தா அங்க மக்களை உட்கார வச்சு ஏதோ சொல்லிட்டு இருப்பான் போல. இவன் வந்ததுமே இவனை பார்த்து என்ன சொல்லுவானா, அந்த தீய சக்தியை ஊருக்குள்ள கொண்டு வந்தது நீ தான், நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம உன் கூட இருக்கால ஒரு போலீஸ், அவளோட உடம்புல சாத்தானோட ரத்தம் ஓடிட்டு இருக்கு, எனக்கு எல்லாமே தெரியும், நீங்க இந்த உலகத்தை அழிக்க வந்தவங்கன்னு இவன் வேற கண்டபடி சொல்லிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோ எவ்வளவு எடுத்து சொல்லுவான், அவன் கொஞ்சம் கூட புரிய மாட்டான். அவன் வேற வளவலன்னு கத்திட்டு இருப்பானா, கோவத்துல கண்ணை எடுத்து அவனோட வயிற்றுல சுட்டுறான். நான் என்ன நினைச்சேன்னா இந்த ஃபாதர் தான் சாத்தானோட கையால் நினைச்சேன். ஆனா இவன் ஒரு கதை சொல்லிட்டு இருக்கான். இந்த படத்தோட எண்ட்ல தான் அதுவும் என்னன்னு தெரியும். அப்ப நம்ம ஹீரோ அந்த சர்ச்சை விட்டு வெளியே வந்ததுமே ஒருத்த கார்ல இருந்து வேகமா படபடன்னு ஓடி வருவான். அவனை பிடிச்சி என்ன ஏதுன்னு கேட்டா என்னோட மகளுக்கு பேய் பிடிச்சிருச்சு, என் மகளுக்கு பேய் பிடிச்சிருச்சு, நான் பாதரை பாக்குறேன்னு இவனுக்கு கதறிட்டு இருப்பான். இங்க பாரு, நான் சொல்றது கேளு, ஃபாதரால அவன் பொண்ணை காப்பாற்ற முடியாது, என்னால மட்டும் தான் உன்னோட பொண்ணை காப்பாற்ற முடியும் சொல்லுமே. இவனு ஓகே சொன்னதுமே மறுநாள் காலையில பார்த்தா இவனோட வீட்டுக்கு வந்துறாங்க. கடைசி அந்த காட்டுக்குள்ள ஒரு வீட்டை பார்த்திருப்போமே, அந்த வீட்டுக்குள்ள அக்கா தங்கச்சி இருப்பாங்கல்ல, அந்த வீட்டுக்கு வந்துறாங்க. அப்ப எங்கேயும் அவன் பொண்ணு கேட்டா இந்த ரூமுக்குள்ள அடைச்சு போட்டிருக்கு, அவளுக்கு பேய் பிடிச்சிருச்சு, எப்படியாவது என் மகளை காப்பாத்துக்குன்னு இந்த அப்பங்கிற கதறிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ அந்த அப்பனை பார்த்து சொல்லுவான், கொஞ்சம் பொறுமையாரு, நான் சொல்றத கேட்டினா நிச்சயம் உன்னோட பொண்ணை காப்பாத்தலாம், முதல்ல நான் தரக்கூடிய மருந்து சாப்பிடுன்னு சொல்லி ஏதோ கசாயமா ரெடி பண்ணி இவங்கிட்ட கொடுக்குமே. இவன் அதை வாங்கி மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு அந்த கதவு திறக்கிறதுக்காக பக்கத்துல வர அப்ப அதே நேரம் பார்த்து எஃப்ஏ சேர்ந்தவங்க உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்ததுமே முதல்ல நம்ம ஹீரோ மடக்கி பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த அப்பக்காரனை பிடிச்சாங்க. அப்ப அந்த அப்பங்கிற வாயிலிருந்து ஒரே பச்சை பச்சையா வாந்தி எடுத்துட்டு இருப்பான். ஏன்னா அவன் கடைசியா குடிச்சது ஒரு விஷம். இவன் எதுக்காக அந்த மாதிரி பண்ணிருப்பானா, உண்மையை சொன்னா இவனை ஏத்துக்க மாட்டான். அதனால ஒரு பொய்ய சொல்லிதான் அவனை குடிக்க வச்சிருப்பாங்க. இவன் குடிச்சதுமே என்ன செய்வான், நேரம் அந்த கதவு திறப்பான். அவளோட மக ஓடி வந்த பயத்துல இவன் மகளை சுட்டிருப்பான். அதுக்கப்புறம் அந்த தீய சக்தி வெளியே வரும். அதை பிடிச்சலாம் இவன் ஐடியா போட்டிருப்பான். இது எல்லாத்தையுமே இந்த எஃப்ஐ காரங்க கெடுத்துருவாங்க. அப்ப அந்த அப்பாக்கார செத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ பிடிச்சி எடுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோன் எவ்வளவு எடுத்து சொல்ல பாப்பா, உன்னால இது முடியாதுன்னு சொன்னா இவனு கேட்ட பாடல. அப்ப நம்ம ஹீரோனை பிடிச்சி வெளியே எடுத்துட்டு போக அப்ப உள்ள ஒரு போலீஸ் இருப்பான்ல, அவனை வேற கதவு திற சொல்லுவான். இவன் கதவு திறந்த அடுத்த செகண்ட் உள்ள இருக்க அந்த லேடிக்கு வேற பேய் பிடிச்சிருக்கும் போல. அப்படி பாஞ்சு வந்து கையில இருக்கிற கோடாரி வச்சு ஒரு போலீஸோட முதல்ல ஒரே வெட்டு, அப்படி வெட்டி எடுத்து பக்கத்துல இன்னொரு போலீஸ் ஓடி வருவான். அவனோட தலையில ஒரு வெட்டு. அப்ப இன்னொரு
இன்னொரு போலீஸ் இவனை பிடிக்க வர அவன் தலைமையில ஏறி உட்காந்து அவனோட தலையை சுத்தி விடுமே பக்கத்துல ஒரு மான் கொம்பு இருக்கும். அதுல போய் அவனோட தலை சொறி அவன் செத்து போயிடும். இதெல்லாம் பார்த்த மத்த போலீஸ்காரங்க அவங்க பதறி போய் டப்புன்னு சுட்டுட்டு இருப்பாங்க. அப்ப வெளியே பார்த்தா இந்த துப்பாக்கி சத்தத்தை கேட்டதுமே நம்ம ஹீரோன் உஷாராயி பக்கத்துல இருக்க அந்த போலீஸ் அவரை லாக் பண்ணிடுறா. அப்ப இவங்களை வெளியே வந்து என்னன்னு பார்க்க அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரே ஒரு போலீஸ் மட்டும் தான் வெளியே வருவான். அவனோட உடம்புல அடிபட்டு இருக்கும். அப்ப இவன் வரத பார்த்து இவங்க ரொம்ப பதறி போயிறாங்க. அப்ப பின்னாடி பார்த்தா இன்னொரு போலீஸ்காரன் அவன் உடம்புல அந்த பேய் பூந்திருக்கும் போல இவங்களை பார்த்து டப்புன்னு சுட்டுட்டு இருப்பான். இவங்க அந்த பயத்துல அந்த கார் எடுத்துக்கிட்டு வேகமா போக அப்ப அந்த பேய் ரோட்டு கிட்ட வந்துரும். இவங்களை பார்த்து பயங்கரமா கத்த அப்பதான் அந்த பேயோட வயித்தை பார்த்தா அவன் வயித்துல இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கும். ஏன்னா அந்த போலீஸ்காரன் இவனை சுட்டிருப்பான். அதனால கண்டிப்பா அந்த போலீஸ் தான் அடுத்து பேயா மாறுவான். அப்ப இவங்க கார்ல வந்துட்டு இருக்க இவங்க கார்ல போறத அந்த ஃபாதர் வேற பாத்துறோம். அதுக்கப்புறம் இவங்க வர்ற வழியில ரோட்டு கிட்ட வண்டியை நிப்பாட்டி இவனை வேற தரத்துன்னு இழுத்து போடுறாங்க. அப்ப அந்த போலீஸ்காரனை பிடிச்சி அடின்னு அடிச்சு நடந்தது என்னன்னு கேட்க அவன் வேற உண்மையை சொல்றான். அப்ப அடுத்தது இவன் தான் பேயா மாற போறது தெரிஞ்சதுமே இவனை பிடிக்கிறதுக்காக ரெடியாக அதுக்குள்ள இவன் பேயா மாதிரி நம்ம ஹீரோட காலை பிடிச்சி அப்படியே தூக்கி வீசிடும். இவ வேற கொஞ்சம் தூரத்துல விழுந்துறான். அப்ப நம்ம ஹீரோனை பார்த்து அது பக்கத்துல வந்துட்டு இருக்க அவ வேற பயத்துல என் பக்கத்துல வராத நானே சுட்டுட்டு செத்துருவேன்னு அந்த பேயை வேற மிரட்டிட்டு இருப்பா. ஆனா அப்படி இருந்தா அந்த பேய் பக்கத்துல வந்துடும். அவ பக்கத்துல வந்ததுமே அவளோட கண்ணை பிடுங்கி அது வேற தலைமுடியை கோரி விட்டுட்டு இருக்கும். அவளோட கண்ணத்தை தடவிட்டு இருக்கும். அப்ப பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ அந்த கவட்டை எடுத்து சுட்டதுமே அதுல இருந்து வள அந்த பேயை பிடிச்சிரும். அதுக்கப்புறம் என்னடா பார்த்தா அந்த பேயர் தரத்தன்னு இழுத்துட்டு போய் அங்க இருக்க அந்த மரத்துல கெட்டி தொங்க விட்டுறாங்க. அப்படி தொங்க விட்டதுக்கு அப்புறம் அந்த தீய சக்தியை பிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ தன்னோட உயிரை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருப்பான். இதை கேட்ட நம்ம ஹீரோயின் வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்பான். வேற வழியே இல்ல, இதை நம்ம செஞ்சே ஆகணும், இல்லன்னா இது உலகத்தை அழிச்சிரும் சொல்லி இவன் வேற அந்த மருந்தை ரெடி பண்ணிட்டு இருப்பான். அப்ப அந்த மருந்து ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இவ அதை குடிக்கலான்னு போக அதே நேரம் பார்த்து அந்த ஃபாதர் வேற ஊருக்குள்ள ஒரு 5 பேரை கூட்டு வந்திருப்பாங்க. அவங்க கையில பூரா ஒரு ஆயுதமா இருக்கும். அப்ப அந்த ஃபாதர் ஏவி விடுமே அந்த ஊர் மக்கள் 2 பேரு நம்ம ஹீரோ போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அந்த ஃபாதர் வேற நம்ம ஹீரோனை மிரட்டிட்டு இருப்பான். எல்லாத்துக்கு காரணம் நீ தான், உன்னை கொன்னுட்டா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரும்னு இவளை கொல்றதுக்காக முயற்சி பண்ண அப்ப அந்த பேயை வேற அவுத்து விட்டுறாங்க. அவுத்து விட்டு அடுத்த செகண்டே பக்கத்துல ஒருத்தன் நின்னுட்டு இருப்பான். அவங்கிட்ட அந்த கத்தியை பிடுங்கி அவனோட நெஞ்சில சதக்கு குத்தி அவனை கொன்றான். அப்ப கீழே அந்த கண்ணை எடுத்து முன்னாடி ஒருத்தன் ஓடி வந்துட்டு இருப்பான். அவனை சுட்டு கொன்றான். அடுத்ததா இன்னொருத்தன் ஓடி வரமே அந்த துப்பாக்கியை பிடுங்கி அவனோட முகத்திலே அடிச்சு அவன் தலையை நச்சு கொன்றான். அப்ப பின்னாடி ஒருத்தன் ஓடி வந்துட்டு இருப்பான். அவனோட தலையை சுட்டு அவன் தலை செதறி போயிரு. இப்படியே ஒவ்வொருத்தனா கொடூரமா கொன்னுட்டு இருக்க அப்ப எதுக்க பார்த்தா ஒரு ஆர்மிக்காரன் இந்த போலீஸை சுட்டதும் இவ உடம்பு இருக்க அந்த தீய சக்தி இந்த ஆர்மியோட உடம்புக்கு வந்துடும். அப்ப அந்த ஆர்மியோட உடம்புல பார்த்தா ஏகப்பட்ட பாம்பு இருக்கும். அதுல ஒரு பாம்பு எடுத்து பக்கத்துல ஒருத்தர் நின்று இருப்பானே அவங்கிட்ட கொடுத்துட்டு வர அவன் வெடிச்சு செதறிறான். கடைசி அந்த ஆர்மிக்காரன் அந்த ஃபாதரை பார்த்து வந்துட்டு இருக்க ஃபாதர் பயத்துலயோ அந்த ஆர்மிக்காரனை சுட்டுறான். அப்ப அவ உடம்புல இந்த தீய சக்தி இவ உடம்புக்கு வந்துடும். இவ உடம்புக்கு வந்ததுமே நம்ம ஹீரோனை பிடிச்சிடறான். அப்ப நம்ம ஹீரோனை கழுத்தை பிடிச்சி அப்படியே தடவிட்டு இருப்பான். என்ன சுடுஞ்சில அவகிட்ட கண்ணை கொடுத்து இவன் வேற சுட சொல்லிட்டு இருக்க அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணதுன்னா முடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்ததுமே அந்த ஃபாதரை பிடிக்கும் நம்ம ஹீரோ இந்த பக்கமா ஓடி வந்துடுறா. அப்ப அந்த ஃபாதர் நம்ம ஹீரோ பிடிச்சி தரத்தனை எடுத்துட்டு போய் அந்த மரத்துக்கிட்ட நிப்பாட்டி இதோட விரலையை கடிச்சு அந்த விரலோட எலும்பி ஆயுதமா மாத்தி நம்ம ஹீரோ அப்படியே தூக்கி நம்ம ஹீரோட கழுத்துல அப்படி குத்த போக அப்ப நம்ம ஹீரோ என்ன செய்யறா அங்க ஒரு ஆர்மி உடம்புல பாம்பு இருக்குமே அந்த பாம்பு எடுத்து அவ உடம்புல போட்டு கையில இருக்க அந்த கண்ணை வச்சு முன்னாடி இருக்க அந்த ஃபாதரை வேற சுட்டுறா. அப்ப அவ உடம்புக்கு அந்த தீய சக்தி இவ உடம்புக்கு வந்துடும். அப்ப இவளு பேய் அமர்னதுமே அப்படியே ஆகாயத்துல அந்த இடத்துல பறந்துட்டு இருப்பா. இந்த காட்சியை தான் படத்தோட ஆரம்பத்துல இவ பாத்திருப்பா. அப்ப நம்ம ஹீரோன் பேய் அமர்னதுக்கு அப்புறம் இவ வேற அந்த இடத்துல பறந்துட்டு இருப்பால அப்ப பயங்கரமா கத்திட்டு இருப்பா. அப்ப இவளோட கையில பார்த்தா பாம்போட சாவி இருக்கும். என்னடா பார்த்தா இவ அந்த ஃபாதரை சுடுறதுக்கு முன்னாடி அந்த பாம்போட சாவியெல்லாம் புடிங்கிருப்பா போல அதோட வெடிச்சு சதறிடுவா. கடைசியா நம்ம ஹீரோவையும் இந்த உலகத்தை காப்பதற்காக தன்னோட உயிரைய தியாகம் பண்ணிருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தா அவ உடம்புல அந்த தீய சக்தி வெளியே வந்திருக்கும். அது பாக்குறதுக்கு வட்டமா உருண்டையா பிரகாசமா இருக்கும். அப்படியே காத்துல பறந்து வந்துட்டு இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ ஒரு பாட்டில் வச்சிருப்பான். அந்த பாட்டில வர அந்த தீய சக்தியை பிடிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த தீய சக்தி யார்கிட்ட கிடைச்சிடக்கூடாதுன்னு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு நடு கடலுக்கு வந்துடுறான். அப்படி வந்ததுக்கு அப்புறம் அந்த தீய சக்தி ஒரு பாட்டில் அடைச்சு வச்சிருப்பால அந்த பாட்டில் அந்த கடலுக்குள்ள வீசிடும். அது வேற உள்ள போயிட்டு இருக்கும். அப்படியே போயிட்டு இருக்கும் போதான் திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய மீன் அந்த பாட்டில் வேற முழுங்கிருது. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான் இதுக்கு எண்டேலங்கிற மாதிரி தான் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த படம் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. அடுத்து இதே மாதிரி வித்தியாசமான படத்துல